தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், நாளைய தமிழகத்தை ஆளப் போகின்றவர், தமிழ்நாட்டுடைய அனைவருக்கும் மனதார பாராட்டக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். இன்று தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இளைஞர்கள் நிறைந்திருக்கிற, பெண்கள் நிறைந்திருக்கிற, தாய்மார்கள் நிறைந்திருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக நாளை தமிழகத்தில் 2026 தேசிய கொடி ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்று தமிழக காவல்துறையின் தலைமை காவல்துறை அதிகாரி அவர்களை சந்தித்து இன்று ஒரு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகள் இன்றைக்கு அவருக்கு இருந்தாலும் கூட அதை தவிர்த்துவிட்டு பெண்களுடைய இழிவுபடுத்தி பேசிய வார்த்தைகளை மனதிலே வைத்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பெண்களை தரம் தாழ்த்தி பேசி வரும் திரு பொன்ராஜ் அவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நோக்கத்தோடு தான் இன்று அவரே நேரடியாக வருகை தந்து இந்த கடிதத்தை இங்கே வழங்கியிருக்கிறார். ஆளும் திமுகவினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய, அதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு பொன்ராஜ் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருப்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், தமிழகமும் இருக்கும் அம்மா, அக்கா, தங்கைகள் போன்றவர்களுக்கு இந்த வார்த்தைகள் என்பது உங்களை போன்றவர்களுக்கு தெரியும். இது போன்ற வார்த்தைகளை யாருமே உச்சரித்தது கிடையாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலை மாதர் என்ற அர்த்தத்தில் பேசியிருப்பது உண்மையிலே வேதனைக்குரிய ஒன்று. இவர் ஏன் இப்படி பேசினார் என்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. திமுகவின் பின்னணி இருக்கிறது என்பதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை என்றால் உடனடியாக அரசு இதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஒரு அரசு, பெண்களை பாதுகாக்கின்ற அரசு என்று சொல்லப்படுகிற இந்த அரசு ஏன் இதுவரையிலும் இவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதை தெரிந்துதான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பணிகள் தங்களுடைய அலுவலகத்திலே பணிகளில் இருக்கிற போது கூட அதை நிறுத்திவிட்டு உடனடியாக தலைமை காவலர் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அவரிடத்திலே இந்த கடிதத்தை வழங்க வேண்டும் என்று வழங்கியிருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக அவர் மீது இது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கிற அவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கடிதத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை. ஆகவே இந்த கடிதத்தின் மூலமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக நம்முடைய தமிழ்நாடு தலைமை காவலர் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். சார் சந்திச்சுட்டு போயிட்டாங்களா? மனு வாங்கிட்டு என்ன டிஜிபி என்ன சொன்னாங்க? உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என்றார். தலைவர் என்ன சொன்னார் சார்? அங்கே பேசும்போது இந்த மாதிரி ஒரு பெண்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசிவிட்டு நான் அது பேசியது தான் என்று சொல்வது என்பது வருந்தத்தக்க ஒன்று மட்டுமல்ல, வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று என்று கூட சொல்லுவார். அவரே வந்திருக்காரு, எந்த அளவுக்கு இதில் ஃபீல் பண்ணியிருக்காரு? இவர் உண்மையிலேயே நம்முடைய கழகத்தை சார்ந்திருக்கிற தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையிலே தான் அவரே நேரடியாக வந்திருக்கிறார். ஒருவேளை நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டமாக என்ன முடிவு, என்ன பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பாருங்கள். அதற்கு பிறகு என்ன செய்வோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சார், பெரம்பூர்ல பிரச்சாரத்தை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வேட்பாளர் அறிமுகம் நடக்க போகுது. அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்குங்க? 234 வேட்பாளர்களும் தயாரா சார்? பொதுவாக இன்று மீண்டும் அவரை நாங்கள் சந்திக்க போகிறோம். அதற்கு பிறகுதான் என்ன முடிவு என்பதை எங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் வேட்பாளர் உறுதி ஆகலையா சார்? இல்லை, அதுக்கு பிறகுதான் எதுவாக இருந்தால் எந்த கருத்துக்களை எங்களால் வழங்க முடியும். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது மக்களுக்கு